ஓகே. இப்போ வசியம் பண்ணுறாங்களா? இப்போ இந்த கண்ணால் வந்து பெண்களை வசியம் பண்ணலாம்பாங்க, இல்லை யாராச்சும் இந்த ஓனர்ஸை வந்து வசியம் பண்ணுறது. இப்போ நமக்கு எம்டிஆர் மேனேஜர் அரைச்சிருக்காங்கன்னா அவங்கள வசியம் பண்ணுறது, நம்ம கைக்குள்ளே கொண்டு வருது. அது எந்த மாதிரி, எப்படி அது வசியம் பண்ணுறது? நல்லதுக்கு பண்ணுறாங்களா இல்லை கெட்டதுக்கு பண்ணுறாங்களா? அது வசியம் பண்ணுறது வந்து நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, கெட்டதுக்கு பண்ணுவாங்க, நல்லதுக்கு பண்ணுவாங்க. சில பேர் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப மகிழ்ச்சியான கேள்வி. இது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கும். அதே மாதிரி அந்த கேள்வி எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்வார் ஒருத்தர், ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பார். தெரியுதா? இவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவர் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கிறது இல்லை. தெரியுதா? இவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட உண்மையாக வேலை செஞ்சாலும் சில பேர் வந்து மற்றவங்க இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க சும்மா நான் சொன்னேன்ல, இல்லாத பொருளாத சொல்லி இவர் மேலே இன்னும் கோபம் ஆகிட்டு இருக்கும், కానీ கம்மி ஆகாது. எது எம்டிக்கு, ஓனருக்கு, இந்த மாதிரி சேர்மேனுக்கு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் எதுவும் இல்லாமல் நிறைய பேர் அதை அழுகுறவங்க இருக்காங்க. கடவுள் முன்னாடி உட்காந்து, சுவாமி எதுக்கு சுவாமி கடவுளே எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உண்மையாக வேலை செஞ்சு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வசீகரணம் பூஜை பண்ணுறோம். அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படி பண்ணுறது, కానీ கெடுக்கிறதுக்கு, தெரிந்த ஒருத்தருக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்.